என்ன மக்களே, ப்ரோமோ பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? ரம்யா உட்காந்து முக்கி முக்கி அழறாங்க. விக்ரம் ஒஸ்ட் ஆயிட்டாரு, சாண்ட்ராவும் ஒஸ்ட் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் ரம்யாவும் ஒஸ்ட் ஆயிட்டாங்க. இதில் என்ன காமெடினா 3 கேப்டனுமே ஒஸ்ட். இதை தான் வந்து பிக் பாஸ் கலாய்க்கிறாரு. ஓஹோ, ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு 3மே கேப்டன்ஸா அப்படின்னும் போது தான் கண்டஸ்டன்ஸுக்கு மூளை வேலை செய்யுது. ஓ அப்படின்னு கத்துறாங்க. அந்த லட்சத்தில் தான் ஆடுறீங்க. அப்போது அந்த கேப்டன்சிக்குரிய தகுதி யாருக்குமே இல்லைங்கிறத சொல்லிக்கிறீங்க. அகைன் இது எந்த இடத்துல வந்து நிற்கிதுன்னா, பிக் பாஸ் வந்து இன்னொரு ட்விஸ்ட், எப்பவுமே உங்கள் பெஸ்ட் ஒஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க டீமுக்குள்ளே செலக்ட் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? அதுக்கு தான் ரம்யா முக்கிய அழறாங்க. வந்து டீமுக்குள்ளேயே செலக்ட் பண்ணிட்டா டீமோட கோஆர்டினேஷன் இருந்தா, இப்போ வந்து விக்ரம் தான் பெஸ்ட் இவங்க கேப்டன் செலக்ட் பண்ணாங்க. இப்போ விக்ரமே பெஸ்ட் சொல்லிடலாம், இல்ல சுபிய பெஸ்ட் சொல்லலாம்னா அங்க இருக்கவங்களே பேசி சொல்லிடுவாங்க. ஒஸ்ட் யாரை சொல்லனாலும் அவங்களே பேசி சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி இல்லாம மற்ற 2 டீமோட கேப்டன்ஸ் தான் இன்னொரு டீம் அதை பத்தி டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஷஃபிள் பண்ணி விட்டுறாரு பிக் பாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் சாண்ட்ரா தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாங்க. என்ன சொல்லணும்னா, ரம்யா டீம்ல இருக்க பெஸ்ட்டோ ஒஸ்ட்டையும் விக்ரமும் சாண்ட்ராவும் டிசைட் பண்ணும். இதுல பெஸ்ட்னு சொல்றதுக்கு அமித் 2 பேரும் ஒரே மனசா செலக்ட் பண்ணிட்டாங்க. ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ்ல அமித் ஓகே பாட்டெல்லாம் பாடினாருன்னு விக்ரம் சாண்ட்ரா ஒரே மாதிரி. ஆனா ஒஸ்ட்னு சொல்ற இடத்துல சபரிய சொல்லணும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. ஆனா விக்ரம் என்ன சொல்றாருன்னா, சபரிய சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன ஃப்ரெண்ட் இல்ல, உள்ள குத்துதான் கொடைதான். அப்போ வந்து கேட்குறாரு விக்ரம், ஏன் அப்படின்னு. இல்லை, அவர் கலாய்க்கிறேன்ற பேரில், காமெடி பண்ணுறன்ற பேரில் நிறைய ஹர்ட் பண்ணியிருக்காரு, கலாய்ச்சிருக்காரு. அது ஒருத்தருக்கு பர்சனல் ஹர்ட் ஆயிருக்கு. என் டீம்ல நிறைய பேர் சொன்னாங்க, கனியக்காவெல்லாம் இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது பாரு வரல, கனின்னு வந்துருச்சு அது சாண்ட்ராக்கு. அப்போ வந்து சொல்லும் போது அந்த விக்ரம் கிட்ட பேசுறாங்க, அதனால கனினே பேசினாங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து சொல்றாரு, இல்லை அது காமெடினா, அது நான் ஒரு காமெடியனா சொல்றேன், இது இப்படிதான் ஆகும், எப்படி இருந்தாலும் அது எப்படியோ ஒரு ஹர்ட்ன்ற மாதிரி வந்துடும். ஆனால் அதை நம்ம அந்த ஜானரில் எடுத்துக்க முடியாது, அது காமெடினா அது அப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பூசி மழுப்பி அதை மேனிப்புலேட்டர் ஆச்சு. அழகாக மேனிப்புலேட் பண்ணார். சாண்ட்ரா ஸ்டடியாக அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம். ஆனால் பிரஜன் வந்து விக்ரம் டீமில் இருக்கிறதுனால நாளைக்கு பிரஜனுக்கு ஏதாவது ஃபேவர் வேணும்னா, இல்லை பிரஜனை ஏதாவது ஒரு இடத்துல சொல்லணும்னா விக்ரமோட ஃபேவர் வேணும்ல சாண்ட்ராக்கு. அதனால் அவங்களும் வாய் திறக்கல. சரின்னு சபரின்னு ஆரம்பித்தாலும் அப்புறம் எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 பேரை சேர்ந்து ரம்யாவை சொல்லிடலாம் ஒஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி. சபரிக்கு வர வேண்டிய ஆப்பு தான் ரம்யாக்கு வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல விக்ரமோட பிளே நிறைய இருக்கு. சாண்ட்ரா ஆரம்பிச்சாங்க, ஆனால் ஸ்டாண்ட் எடுக்கல. ஏன்னா புருஷன் பொண்டாட்டி கேம் ஆடுறதுனால, புருஷன் வந்து விக்ரம் டீம்ல இருக்கிறதுனால, இப்போ விக்ரம்க்கு நம்ம எஸ் சொல்லலைன்னா பின்னாடி பிரஜன்ட்கான ஒரு ஏதோ ஒரு ஃபேவருக்கு பண்ண முடியாதுன்றத அவங்க பாலிடிக்ஸ் அது உள்ள வச்சாங்க. ஓகேங்களா? சாண்ட்ரா ரம்யா அடுத்து வராங்க. அவங்க இப்போ விக்ரம் டீம்ல இருந்து சொல்லணும் பெஸ்ட் ஒஸ்ட். அப்போ அங்கதான் வருது. ரம்யா கிட்டே என்ன பண்ணிடுறாங்கன்னா, சாண்ட்ரா பிரஜனை பெஸ்ட் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரம்யா எதிர்த்து பேசுவாங்களா? பிரஜனை தான் வந்து நாமினேட்டே ரம்யா பண்ணியிருக்காங்க. அப்போ பிரஜனை பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்கிற இடத்துல அப்போது அது கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஸ்ட்ராங்காக ரம்யா பேசியிருக்கணும். பேசலை. பிரஜன்னு ஓகேன்னு சொல்கிறேன், ஏன்னு கூட கேட்கல. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த